இன்னைக்கு கண்கள் இருந்தும் இன்னும் காணாதவர்களை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அநேக ஆத்துமாக்களுக்கு இவர்தான் இயேசு, இவர் அற்புதம் செய்கிறவர் என்று காட்ட வேண்டுங்க. அந்த அற்புதங்களை நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை அற்புதங்களை செய்யறாரு, எவ்வளவு அற்புதங்கள் எங்க உயர்த்தி வச்சிருக்கிறாரு, எந்தெந்த நிலையில உயர்த்தி வச்சிருக்கிறாரு, எப்படியெல்லாம் உயர்த்தி வச்சிருக்கிறார். உலகம் பார்க்குதே, அதனால தானே உன்னை கிரிட்டிசைஸ் பண்ணுது. உனக்கு எப்படி இப்படி நடந்தது, உனக்கு எப்படி இப்படி இருக்குது. பிரியமானவர்களே, இதைதான் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில விரும்புகிற தேவனா இருக்கிறார். இந்த சாயங்கால வேலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, ஏசப்பா, அந்த இயேசுவை நான் மறக்க கூடாது. அந்த இயேசு அற்புதத்தை செய்ய வந்த தேவன் என்னுடைய வாழ்க்கையில அந்த அற்புதத்தை நான் அனுபவிச்சேன்னு நான் கொண்டு போய் இந்த உலகத்துக்கு சொல்லணுமே. ஒரு வெளிநாட்டுல ஒரு ஊழியக்காரர் இருந்தாராம். அவரு திடீர்னு ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுத்தாராம். அவருக்குள்ள ஒரு வல்லமை, அவருக்குள்ள ஒரு வாஞ்ச. ஆண்டவரே, நீர் என்ன வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சாராம். ஆண்டவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாராம், என்ன நீங்க எடுத்து உபயோகப்படுத்துங்க, என்ன நீங்க எடுத்து உபயோகப்படுத்துங்க என்று ஒரு வல்லமையோடு ஜெபிக்க ஆரம்பிச்சாரு ஆண்டவர்கிட்ட. என்ன ஒரு எழுப்புதலுக்காக எடுத்து உபயோகப்படுத்துங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரா, நீ என் கிட்ட வந்து அப்போ நீ 4 மணிக்கு ஜோம் பண்ணு, 4 மணிக்கெல்லாம் எழுந்து என் கிட்ட வந்து நீ ஜோம் பண்ணு, அப்போ நான் என் கூட பேசு, நான் உன் கூட பேசணும்னு சொல்லி ஜோம் பண்ணா. அப்போ டெய்லி என்ன பண்ணாராம், 4 to 6, 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் தினமுமே ஜெபிக்க ஆரம்பிச்சாராம். 2 வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் அவர் சோர்வு ஆயிடுச்சு அவருக்கு. 2 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒண்ணுமே நடக்கலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்வாயிட்டாராம். அந்த சோர்வுக்கு மத்தியில அவருக்கு ஒரு பைத்தியக்காரனை போல ஆயிட்டாராம். ஆண்டவர்கிட்ட புலம்ப ஆரம்பிச்சிட்டாராம். என்ன ஆண்டவரை, என்னை ஜெபிக்க சொன்னீங்க, 4 மணிக்கு எழுந்துச்சு, நான் டெய்லி ஜெபிச்சேனே, நான் முனைமுக்காக்கெல்லாம் இருந்து பிரஷ் பண்ணிட்டு நல்லா அவர் நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்லா வந்து ஹால்ல உட்காந்து அவர் ஜெபிக்க ஆரம்பிச்சாராம். 2 வருஷங்கள் ஜெபித்தாரு. சோர்வடைய ஆரம்பிச்சாரு, சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிச்சு அவருக்கு. அவரால் ஜெபிக்க முடியல. இதுக்கு மேல எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை ஆண்டவரே, நான் என்னத்த பண்ண போறேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்படி கண்ணீரோடு ஆண்டவர் டெய்லி ஜெபிப்பாராம். ஆண்டவர் என்ன வல்லமையா உபயோகப்படுத்துங்க. அப்படி ஒரு நாள் சோர்வு அடைஞ்சு அவரால் ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில அவர் அன்னைக்கு 4 மணிக்கு எழும்பி அவருடைய அறையில உட்காந்து கொண்டிருக்கப்போ அந்த வீட்டுல பாத்தீங்கன்னாக்கா ஸ்டெப்ஸ் மேல மாடியில உட்காந்து ஜெபம் பண்ணுவாராம். ஸ்டெப்ஸ்ல டக்கு 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 டக்குன்னு ஒரு சத்தம் கேட்குதான். என்னன்னு கேட்டா, யாரு இந்த நேரத்துக்கு வரா அப்படின்னு கதவை திறக்கிற சத்தமும் கேட்டுச்சான். கதவை திறந்து ஒருத்தர் உள்ள வந்தாராம். யாருன்னு பார்த்தா இவருக்கு உடம்பே நடுங்குச்சு. அவருக்கு சொன்னாராம், நான் தான் இயேசு, உன் கூட டெய்லி நான் இந்த ஜபத்துல கலந்து கொள்றேன். நீ வரத்துக்கு முன்னாடியே நான் 3:45 இந்த இடத்துல ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் இங்க வந்து இந்த சேர்ல உட்காந்து நேரா கதவை தந்து அந்த சேர்ல உட்காந்து அவரோடு கூட பேசினாராம். நீ கண்ணீர் விடுறது, நீ ஜெபிக்கிறது எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறல்ல, ஒரு நாளும் வேஸ்ட் ஆகல, ஒரு நாளுமே வேஸ்ட் ஆகல. நீ கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் போது நான் என் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிற்பேன், அந்த கண்ணீரை அப்படியே நான் பரலோகத்துக்கு கொண்டு போவேன்.